அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்கள்ல லக்னத்தில் நின்ற கிரகம் என்ன பலனை தருன்றதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவாக லக்னம்ன்றது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான பாவம். ஜாதகர் இந்த பிறவியில என்ன அனுபவிக்க போகிறார், எப்படி அனுபவிக்க போகிறார் என்றதை லக்னம் தான் சொல்லுது. லக்னத்தை வைத்துதான் நம்ம 12 பாவத்திற்கான பலனையும் எடுக்கிறோம். அதுபோல பிரபஞ்சம் கொடுப்பதையும் சக மனிதர்கள் கொடுப்பதையும் பெற்றுக்கொண்டு அதில் திருப்தி பெறுவாரா திருப்தி பெற மாட்டாரான்றதை லக்னம் உறுதிப்படுத்துகிறது. இந்த அளவுக்கு லக்னத்தில் ஒரு மனிதனுடைய எண்ணம் செயல் அத்தனையுமே லக்னபாவத்தின் மூலியமாகத்தான் முடிவு செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட லக்னத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்கு. அது என்ன பண்ணும் ஜாதகருக்குன்னா, லக்னத்தில் எந்த கிரகம் ஸ்தான வலுவோடு அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தில் ஜாதகருடைய குணம் இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது. ஒரு ஜாதகர் ரொம்ப வேகமா பேசுறாருன்னா அவருடைய ஜாதகத்துல செவ்வாய் இருக்கும். அதாவது மூர்க்கமா இருக்கிறார், ஆக்டிவா இருக்கிறார், உடனே செஞ்சு முடிக்கணுன்ற அந்த ஆர்வம் இருக்குன்னா லக்னத்துல செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கும். இது மாற்றமே கிடையாது. செவ்வாயினுடைய பார்வையோ செவ்வாயினுடைய அமர்வோ ஜாதகத்துல இருந்தே தீரும். அதுபோல் ஒவ்வொரு கிரகமும் லக்னத்தில் அமரும் பொழுது ஒவ்வொரு பலனை செய்யும். சில கிரகங்கள் நன்மையை செஞ்சிருது, சில கிரகங்கள் தீமையை செஞ்சிருது. எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்துடலாம், லக்னத்துல சனி பகவான்லாம் இருந்தா ஜாதகர் ரொம்ப தவறான மனிதரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அந்த சனி பகவானை குருவா இருக்கிறார், சுக்கிரன் தொடர்பு பெறுகிறது, புதன் தொடர்பு பெறுகிறதுனா அவர் ரொம்ப நேர்மையான மனிதன். நீங்க படிச்சிருப்பீங்க சனி பகவான் லக்னத்துல இருந்தா அவயோகரனே. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஜாதகர் ரொம்ப நேர்மையா இருப்பார், கொண்ட கொள்கைக்கு உறுதியாக இருப்பார், சட்டங்களை மதிக்கக்கூடியவரா இருப்பார், சட்டத்திற்கு புறமாக செயல்படாத நபரா இருப்பார், நேர்மை பண்புகளை வெளியாற்றக்கூடிய நபரா இருப்பார். அதற்கு காரணம் சனியும் பகவானோடு குரு சுக்கிரன் புதன்லாம் தொடர்பு கொள்ளும் போது இது போல நல்ல பலன் நடந்துருது. அதுபோல லக்னத்துல குரு இருந்தாலே நல்ல மனுஷன்றதை நிறைய பொது விதிகளை பார்த்திருப்பீங்க. லக்னத்தில் திக்பலம் பெற்ற குரு இருக்கு நல்ல மனிதர்னு. அங்க ராகுவோட தொடர்பு கொண்டு இருக்கிறார், குரு சண்டால யோகத்துல இருக்கிறாருன்னா என்ன பண்ணுவார்? அல்லது சனிபகவானோட நியரஸ்ட்ல தொடர்பு கொண்டு இருக்கிறாருன்னா சனிபகவான நன்மை குணமாக்கிடுவார், குரு கொஞ்சம் அவயோகர் ஆயிடுவார். குருவும் தவறை செய்ய ஆரம்பிப்பார், குருவும் கிரிமினலா இருக்கும். அப்ப லக்னத்துல ஒரு கிரகம் இருளாக இருந்தால் அவயோகமோ அல்லது ஒளியாக இருந்தால் யோகமோ எல்லாம் கிடையாது. அது அங்க அமரும் நிலையை பொறுத்து. அதை பற்றி இந்த வீடியோல நம்ம வெளிப்படுத்தலாம். எதுவாயினும் லக்னத்தில் ஒரு கிரகம் அமரும் பொழுது ஜாதகருக்கு அந்த கிரகத்தின் காரகம் வெளிப்படும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகம் உண்டு, அந்த காரகங்கள் வெளிப்படும். யோகராக இருக்கும் பொழுது அந்த காரகம் பயன்படும், அவயோகராக இருக்கும் பொழுது அந்த காரகத்தாலே உங்களுக்கு பிரச்சனை வரும். உதாரணத்திற்கு லக்னத்தில் குரு இருக்கிறார், லக்ன அவயோகரா இருக்கிறார். ரிஷபத்திலா லக்னமா இருக்கிறீங்க, லக்னத்துல குரு யோகமானா யோகம் கிடையாது, திக்பலம் பெற்ற குரு தான். நீங்கள் கௌரவமா இருக்கணும், பெயர் புகழோட இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆன்மீக சிந்தனை, இறை நம்பிக்கை, தான தர்ம சிந்தனை எல்லாம் இருக்கும். ஆனாலும் கூட உங்களுக்கு அது அவயோகம் தான் செய்யும். ஆதிபத்திய பலன்ல அவயோகம் தான் செய்யும். ஆனால் அந்த குருவை சனி நியரஸ்ட்ல இருக்கிறார். சனியும் குருவும் ஒரு 13 டிகிரிக்குள்ள இருக்கிறார்கள், புதன் 13 டிகிரிக்குள்ள இருக்கிறார், சுக்கிரன் 13 டிகிரியில் இருக்காருன்னா யோகத்தை செய்தே தீர வேண்டும் அப்படின்ற விதி தான். அந்த மாதிரிகள்ல ஒவ்வொரு பலனையும் நாம பார்க்கலாம். ஜென்ரலான லக்னம் பார்க்கலாம், பொதுவா லக்னத்தில் இருக்கும் பொழுது. மற்றபடி எந்த லக்னம்ன்றத பிறகு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். லக்னத்தில் சூரியன் அமர்ந்தவர் எப்படி இருப்பார்? நிர்வாகத்திறன் அதிகமா இருக்கும், ஆளுமை திறன் அதிகமா இருக்கு, எங்க போனாலும் தனக்கு ஒரு முன்னுரிமை இருக்குன்னு நினைக்கக்கூடியவர், கௌரவம் ரொம்ப பெருசா எதிர்க்கக்கூடியவர். ஒருத்தர் ஏதாவது ஒரு தவறான வார்த்தை பேசிட்டாருன்னா திரும்ப அந்த வீட்டு பக்கமே போகணுன்ற எண்ணமே ஜாதகருக்கு வராது. இதெல்லாம் நேர்மையா இருந்தா, அவயோகமா இருந்தா மற்றவர்களை அடிமைப்படுத்தணுன்ற நிலை வரும். யோகம் அவயோகம்ன்றத முதல்ல ஈஸியா சொல்லிடுறோம். ஒரு கிரகம் அதிக ஒளியோடு இருக்கக்கூடாது, அதிக இருளோடு இருக்கக்கூடாது, நியூட்ரலா இருக்கணும். அனுபவிக்கக்கூடிய சுடுதண்ணியை போல் இருக்க வேண்டும், வெதுவெதுப்பான சுடுதண்ணியை போல் இருக்க வேண்டும். அப்போ ஒளி பெற்ற குருவும் ஆபத்து, இருள் பெற்ற சனிபகவானும் ஆபத்து. இருவரும் நியூட்ரல் ஆகணும். ஒளி கிரகங்கள் எப்பொழுதுமே அதிக ஒளி இல்லாமல் இருள் கிரகங்களோடு தொடர்பு கொண்டு நியூட்ரல் பண்ணிக்கணும். அனுபவிக்கக்கூடிய ஒளியில் இருந்தால் இந்த மனித வாழ்க்கைக்கு ஏற்புடையது. அதை நம்ம என்னன்றதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம். குரு அதிக ஒளியோட இருந்தா சனி தொடர்பை பெற்றிருக்கணும், அல்லது செவ்வாய் தொடர்பை பெற்றிருக்கணும். அதுபோல் சனி அதிக இருளோட இருந்தா, அதிக இருள்லாம் எப்படி நம்ம சொல்லுவோம்? ஆட்சி உச்சம் பெற்று எந்த அப்பளக்கப்பட்ட நிலையில் எந்த கிரக தொடர்பு இல்லைன்னா அந்த கிரகம் முழு இருளோட இருக்குன்னு அர்த்தம். அந்த சனியை குருவோ சுக்கிரனோ புதனோ தொடர்பு கொண்டால் அனுபவிக்கக்கூடிய கிரகமாக மாறிவிடும். அந்த வகையில லக்னத்தில் சூரியன் ஆளுமை திறன், நிர்வாகத்திறன், கௌரவமா இருக்கணும்ன்ற எண்ணத்தை கொடுக்குது. எங்க போனாலும் தனக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும், எதிலுமே நேர்மையை வெளிப்படுத்தக்கூடிய குணம் இருக்கும். அவயோக நிலையில இருந்துச்சுன்னா மற்றவர்களை அடிமைப்படுத்தணும், மற்றவர்களை கொடுமைப்படுத்தணும்ன்ற எண்ணம் ஜாதகருக்கு வந்துகிட்டே இருக்கும். லக்னத்தில் சந்திரன் இருக்கிறார், ரொம்ப எமோஷனல் டைப், தான தர்ம சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும், நித்தம் ஒரு எண்ணம் தோன்றிக்கொண்டே இருக்கும், பரிவு குணம் இருக்கும், அன்பிற்கு ஏங்கக்கூடிய ஒரு மனநிலைமை இருக்கும். யோகமாக இருந்துச்சுன்னா நிறைய கொடுத்து விடுவார், பிறருக்கு கொடைவள்ளலாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்,
பெண்களை நேசிக்கக்கூடியவராக இருப்பார், பெண்களை மதிக்கக்கூடியவராக இருப்பார், தாயன்பு கொண்ட நபராக இருப்பார். அவயோகமா இருந்தா என்ன பண்ணும்? சந்திரனாலே ஆபத்து, பெண்கள்னா ஆபத்து, தண்ணீரினால் ஆபத்து, இரவு நேரங்களிலே வாகனங்களில் பயணப்படும் பொழுதெல்லாம் ஆபத்தான நிலைகள் இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறார், வேகமானவர், உடனே எதையும் செஞ்சிடணும்னு நினைக்கிறவர், ஆக்டிவா இருப்பார், துருதுருப்பா இருப்பார், போர் குணம் கொண்டவர், போராட்ட குணம் கொண்டவர். அதே செவ்வாய் அவயோகரா இருந்தாருன்னா வீண் வம்பு செய்கிறவரா இருப்பார். சம்பந்தமே இருக்காது, இவர் போய் ஒரு சண்டையில இன்வால்வ் ஆகி அந்த சண்டையை பெரிதுபடுத்தி விடுவார். அல்லது அடிக்கடி விபத்துகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார், அடிதடிகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். நேர்மையாக இருந்தால் பூமி ஆதாயம் உண்டு, எதையுமே உடனடியாக செய்து முடிக்கணுன்ற ஆர்வம் உண்டு, எந்த செயலையுமே பல முறை முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி பெறும் வரை தூங்காத நிலைகள் உண்டு. லக்னத்திலே ராகு இருக்கிறார், போகக்காரகர், எதுலையுமே திருப்தி இல்லாத ராகு பகவான் யோகரா இருந்துட்டாருன்னா ஜாதகரோட விஷன் எண்ணம் அத்தனையுமே மிகப்பெரிய லெவல்ல இருக்கும், டெக்னாலஜி ஓரியன்டா இருக்கும், பெரும் பெரும் சிந்தனைகள் வரும். இவர்களுக்கு வரக்கூடிய சிந்தனைகள், இவருடைய எண்ணங்கள் அத்தனையுமே பெரிய மனிதத்தனமாக இருக்கும், பெரிய நபராக இருப்பார்கள், இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பல மடங்கு சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். அதற்காக அதிக போராட்டம் பண்ணக்கூடியவராக இருப்பார். செவ்வாயை போல ராகு லக்னத்துல எடுத்த காரியங்களுக்காக பிரம்மாண்டமா சிந்திக்க செய்யும். அவயோகமா இருந்தா பொய் சொல்றவராக இருப்பார், எல்லோரிடமும் ஏமாற்றக்கூடியவராக இருப்பார், வெறும் கற்பனையில் வாழக்கூடிய நபராக இருப்பார். லக்னத்தில் குரு பகவான் அமர்றார், திக்பலம் பெறுவார், நேர்மையான மனிதர், ஆன்மீக எண்ணம் உண்டு, ஆன்மீக சிந்தனை உண்டு, எல்லோரும் கௌரவமாக இருப்பார், இவரும் மற்றவர்களிடம் கௌரவமாக நடத்தப்படுவார் என்ற ஒரு அமைவு உண்டு. அதுபோல் தனக்காரகராக இருப்பார், பணம் படைத்தவராக ஜாதகர் இருப்பார், பெரும் இடங்களிலே முக்கியத்துவம் வகித்த நபராக இருப்பார், கோவில் நிர்வாகங்கள் மற்றும் பெரிய பதவிகளில மக்கள் சேவை செய்யக்கூடிய நபராக ஜாதகர் இருப்பார். குரு அவயோகமா இருந்துறார். அதுபோல நேர்மையா குரு இருந்துட்டாருன்னா ரொம்ப நல்ல மனுஷன். ஒருத்தர் தப்பு பண்ணான்னு செஞ்சாலும் அவர் அதை பெருசு பண்ணாம அவருக்கு நன்மையை செய்யக்கூடிய குணங்கள் கொடுக்கும். குரு அவயோகரா இருந்தாருன்னா என்ன பண்ணும்னா பூஜை புனஸ்காரங்கள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதுமே பூஜை புனஸ்காரம் எல்லா செயல்களிலுமே பூஜைகளாலும் புனஸ்காரங்களாலும் நடக்குதுன்ற எண்ணம் இருக்கும். அதுபோல லக்னத்தில் குரு பகவான் திக்பலம் பெற்று அவயோகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் தவறு இழைக்கக்கூடும். எப்படி தவறு இழைப்பார்? தன் மக்களை ஏமாற்றக்கூடிய நபரா இருப்பார். லக்னத்தில் குரு பகவான் திக்பலம் இருக்கும் பொழுது பூஜை புனஸ்காரங்களை காட்டி, இறைவர்களை காட்டி, சக்திகளை காட்டி மக்களை ஏமாற்றக்கூடிய நபரா இருப்பார். நேர்மையா இருந்துட்டாருன்னா நல்ல மனிதர், சமூகத்துல மிகப்பெரிய கௌரவ பெயர் புகழை வெளிப்படுத்துவார், எல்லோரையும் மதிக்கக்கூடியவர், கைண்ட்னஸ் பர்சன், தான தர்மம் செய்யக்கூடியவர், உடனே கேட்டால் உடனே எல்லோருக்கும் இரக்க குணம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். சனி பகவான் லக்னத்தில் இருக்கிறார், நேர்மையாக இருந்தால் நேர்மையான மனிதர், என்ன கொள்கை கொண்டாரோ அதுக்கு வரைக்கும் கடைசி வரைக்கும் உழைக்கக்கூடியவர், கடின உழைப்பாளியாக இருப்பார், சமூகத்தின் மீது பற்று கொண்ட நபராக இருப்பார், தான் பிறந்த இடத்தின் மீது பற்று கொண்ட நபராக இருப்பார், எங்கு சென்றாலுமே தன் நாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார். சனி பகவான் யோக நிலையில் இருந்தார். அதுபோல் உடலும் உறுதியான உடல் கொண்டவராக இருப்பார். சனி பகவான் அவயோகராக இருந்தால் பிறரை ஏமாற்றுவார். கொஞ்சம் ஜாதகருக்கு சகிப்புத்தன்மை, ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும், எப்பொழுதுமே படுக்கையில் இருக்கும் என்ற எண்ணம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும், எப்பொழுதுமே ஓய்வை அதிகமாக விரும்புவார், பிறரை ஏமாற்றுவதை அதிகமாக விரும்புவார். புதன் லக்னத்தில் வலிருக்கும் பொழுது, அமர்ந்திருக்கும் பொழுது திக்பலம் பெறுவார். புதன் லக்னத்தில் இருக்கும் பொழுது ஜாதகர் புத்தி சாமர்த்தியமானவர், புத்திசாலியத்தை வெளிப்படுத்துவார். நேர்மையான புதனா இருந்தால் இவருடைய புத்திசாலித்தனம் அறிவு பிறர்களுக்கு பயன்படும், பிறருடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சி படுத்துவார், பார்ப்பதற்கு இளமையாக தெரிவார், ரொம்ப எங்க ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நபரா இருப்பார். அதுபோல எந்த இடத்திலும் எப்படி செய்ய வேண்டும் யூகோவுக்குன்ற திறம் இந்த ஜாதகருக்கு இயல்பாகவே இருக்கும். அவயோகரா புதன் இருந்துறாருன்னா பிறரை ஏமாற்றுவார். இவருடைய புத்தி சாமர்த்தியத்தால் அறியாத நபர்களை ஏமாற்றி செல்வ வளங்களை சம்பாதிப்பார். இவர் அந்த இடத்திலே மிகைப்படுத்தி கொள்வார். கேது லக்னத்தில் இருக்கு, ரொம்ப ரிசர்வ்டு டைப், யாரிடமும் அதிகமாக பேசாதவர்கள், ஆன்மீக எண்ணம் ஆன்மீக சிந்தனை இருக்கும். யோகமாக இருக்கும் பொழுது கேள்விகள் அதிகமாக தனக்குள்ளே கேட்டுப்பார். பிரபஞ்சத்தை பற்றியும் சக மனிதர்களை பற்றி யாரிடமும் எதுவுமே தொடர்பு கொள்ள மாட்டார். முதல்ல இவரே அந்த கேள்வி கேட்டுப்பார், ஏன் இப்படி நடந்தது, எதற்கு இப்படி நடந்தது, பல கேள்விகளை தன்னுள் கேட்டுக்கொண்டு ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகமா இருக்கும். அவயோகமா இருந்தா ஜாதகருக்கு பய உணர்வுகள் அதிகமா இருக்கும், பிரபஞ்சம் மீதும் மனிதர்கள் மீதும் பயம் அதிகமாக ஜாதகருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். லக்னத்தில் சுக்கிரன், சுக்கிரன் லக்னத்தில் இருந்தா நேர்மையா இருந்தாருன்னா ரொம்ப என்டர்டைன்மெண்டான மனுஷன், தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிறரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்னு எண்ணம் படைத்தவர். இதை கூட நீங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயரோ நிறைய சினிமா நட்சத்திரங்கள்ட்டெல்லாம் நீங்க பார்க்க முடியும். எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியை பப்ளிக் மத்தியில வெளிப்படுத்துவாங்க. உள்ளுக்குள் 1000 குறைகள் இருந்தாலும் எல்லா நேரமும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு எல்லோரும் நன்றா இருக்குன்ற ஒரு புத்துணர்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. அதற்கு காரணம் சுக்கிரன் தான். எலிசை நாடகங்கள் மீது அதிக ஆர்வம் இருக்கும், பார்ப்பதற்கு கண்கள் கவர்ச்சியா இருக்கும் லக்னத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு. அல்லது கண்மை விடுறவங்களா இருப்பாங்க, கவர்ச்சி ஆடை அலங்காரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், உடையின் மீது அதிக ஆர்வம் கொண்ட நபராக இருப்பார்கள்.
எல்லோரையும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைப்பார்கள். அவயோகமா இருந்தா தான் மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்கணும், பிறர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நினைப்பார். எத்தனை துன்பம் வந்தாலும் அந்த இடத்துல இருந்து தன்னை விலகி கொண்டு தன் மகிழ்ச்சியை மட்டுமே நாடக்கூடிய நபராக ஜாதகர் விளங்குவார். இந்த பதிவில் நம்ம ஒவ்வொரு கிரகம் அமர்ந்தால் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். இதுல கிரகங்களுடைய இணைவு பார்வையை பொறுத்து சற்று பலன்கள் கூடவே குறையவே மாறும். எதுவாயினும் லக்னத்தில் அமர்ந்த கிரகம் காரகத்தின் வாயிலாக அந்த ஆதிபத்தியத்தை செய்யும். லக்னாதிபதி அப்படி ரெப்ரசன்டேட் பண்ணும். ஆனால் அந்த லக்னத்தில் அமர்ந்த கிரகம் அவயோகரா இருந்தா ஆதிபத்திய பாலங்கள் சற்று கெடுபடும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.